வசுந்தரா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் பண்ணி காட்ட போகிறேங்க. அதுக்கு ரெமெடி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு 1/2 kg அவரைக்காய், 2 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1/2 மூடி தேங்காய். அவரைக்காயை 3 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை தனித்தனியாக கட் பண்ணிக்கலாங்க. அவரைக்காய் பாருங்கள், இந்த மாதிரி முன்னாடியும் பேக் சைட்லேயும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. 3 வாட்டி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை நறுக்கிக்கலாம். இதே மாதிரி பாருங்கள், இந்த ஷேப்பில் நைஸாக கட் பண்ணல, இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இது பூராமே கட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் கட் பண்ணியாச்சுங்க. தேங்காய் இந்த மாதிரி தோல் நீக்கிடணும். இப்போ நம்ம இதை நைஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் மரமரப்பாக அரைச்சிக்கிடலாம். இதை மிக்சியில் சின்னதாக கட் பண்ணி இப்படி நைஸாக கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கிடலாம். கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம மிக்சியில் இதை அரைச்சிக்கிடுவோம். 2 வாட்டி சுற்றி பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் நறுநறுப்பாக தான் அரைக்கணும். பொரியல் பண்ணுறதுக்கு எந்த பொரியல் பண்ணாலும் சரி இப்படி தான் அரைச்சி எடுக்கணும். 2 சுற்று விட்டால் போதும். அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணிய கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், குழம்பு மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், வெஜ் மசாலா 1/2 ஸ்பூன், அரைச்ச தேங்காய், 2 பெரிய வெங்காயம் நறுக்கியது, 2 பெரிய தக்காளி நறுக்கியது, 3 பச்சை மிளகா கீறியது, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் தனியாத்தலை. எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சுடட்டுங்க. 2 நிமிஷம் சுடட்டும். சமையல் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிய கடுகு சேர்த்துக்கணும். கொஞ்சம் வெடிக்கட்டும். ஜீரகம், வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. நல்லா ப்ரௌன் ஆகட்டும். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், வெஜ் மசாலா 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், குழம்பு மசாலா 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் நல்லா இது வதங்கி வரட்டும். பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணுன்னாக்கா கொஞ்சம் கம்மி ஸ்டீமில் வைக்கணுங்க. ஏன்னா நம்ம ஐயில் வச்சிட்டோம்னாக்கா அடி பிடிச்சிரும் பார்த்தீங்களா. அதனால் கம்மி ஸ்டீமில் வச்சிட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடும். அவரைக்காய் சேர்த்துக்கிடலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ கேஸ் ஐயில் வச்சுக்கிடலாம். பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் குக் ஆகட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இடையில ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டீம் கொஞ்சம் குறைவாக வைக்கணும். இன்னொரு 10 நிமிஷம் வேகணும். இடையில மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பாருங்கள். நான் கொஞ்சம் குறைவாக வச்சுருக்கேன்.
15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டீம் வந்து நம்ம ஏன் கம்மியாக வைக்கிறோன்னா காயிலே பாருங்கள் நல்லா தண்ணி விடும். அதனால தான் கம்மி ஸ்டீமில் வைக்கணும். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வந்து ஹை ஸ்டீமில் வைக்கணும். லாஸ்ட்டில் 15 நிமிஷம் கம்மி ஸ்டீமில் வைக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஐயில் வச்சுக்கிடலாம். இப்போ 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய் பொரியல். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுங்க. தனியாத்தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அவரைக்காய் பொரியல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. சில பேர் அவிச்சும் பொரியல் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் மசாலா சேராது. அதனால தான் ஃபஸ்ட்டில் 5 நிமிஷத்துக்கு ஹை ஸ்டீமில் வச்சு அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கம்மி ஸ்டீமில் வைக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தாங்க பொரியல் வந்து நம்ம ஒரு பூஜிக்கோ பொரியல் இப்படி பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கம்.